வாழ்க்கையில ஒரு முறை அப்படி இல்லைன்னா 2 முறை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் காஞ்சிபுரம் அத்திவரதர். அத்தி மரத்திலான இந்த சிலை ஒரு குளத்துக்கு அடியில இருக்கும். 40 வருஷத்துக்கு ஒரு முறை தான் சிலையை வெளியே எடுத்து 48 நாள் பூஜை பண்ணுவாங்க. கடைசியா அத்திவரதர் 2019 வெளியே வந்தாரு. இனி 2059 தான் வரப்போறாரு. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குமோ? சௌராஷ்டிரா சமூகத்திற்கு சொந்தமான கும்பகோணத்திலே ஸ்ரீ பிரம்மன் கோவில் திகழ்கிறது. பிரம்மன் கோவிலை சார்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் காஞ்சிபுரத்திலே எவ்வாறு ஸ்ரீ அத்திவரதர் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை செய்து மிகவும் பிரசித்தி பெற்றாரோ, அதேபோல் இங்கும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ அத்திவரதர் பூமி தேவி ஸ்ரீதேவி சமேத அத்திவரதராய் இங்கு திகழ்ந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை செய்திக்க உள்ளார். 1/3/2026 முதல் 10/3/2026 முடிய 10 நாட்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்க உள்ளார். அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சேவித்து பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எப்படி காஞ்சிபுரத்திலே அத்திவரதர் திகழ்கிறாரோ அதே போல இங்கும் அத்திவரதர் இருக்கிறார். இந்த கோவிலிலே 98 ஆண்டுகளுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு இங்கு அத்திவரதை ஏல செய்து சேவை செய்தார். அதன் பிறகு 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது 1/3/2026 முதல் 10/3/2026 வரை ஸ்ரீ அத்திவரதர் சேவை செய்ய உள்ளார். வரதராஜ பெருமாள் கோயில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த கோயில் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா வரதராஜர் ஆதிகுரு வரதராஜர், அதனால குரு சம்பந்தமானது. பெருந்தேவி தாயார் அவங்களுக்கு தனி சந்நிதி உண்டு. அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை 21 விரலி மஞ்சள்ல மாலையா செஞ்சு அர்ச்சனை செஞ்சாங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுங்கிறது ஐதீகம்.